விவேக் மட்டும் இறந்துருக்காமல் இருந்திருந்தா, சாகாமல் இருந்திருந்தா என்னை காப்பாற்றிருப்பான், எனக்கு ஒரு படம் கிடச்சிருந்தோம் அப்படின்னு. ஈகோவும் பார்க்காம, கெத்து பார்க்காம, அவர் கலந்துக்கிட்ட போராட்டங்கள், அவருடைய அனுபவங்கள், அவருடைய ப்ளஸ் மைனஸ்ஸு எல்லாத்தையுமே சொன்னார். விவேக் மட்டும் இறந்துருக்காமல் இருந்திருந்தா என்னை காப்பாற்றிருப்பான், எனக்கு ஒரு படம் கிடச்சிருக்கும் அப்படின்ட்டு என்கிட்ட சொன்னார். இல்லை, அது ஒரு இயக்குனராக இருந்திருக்காரு, 90கள் சமயம் தவிர்க்க முடியாத இயக்குனராக நிறைய வெற்றி படங்களை கொடுத்துருக்கிறாரு, இயக்கியிருக்காரு. அப்படி இருக்கிறவருக்கு இந்த பணச்சிக்கல் ஏற்பட்டது எதனால? காரணம் அப்படின்னா, அவர் ஒரு முடிவு எடுத்து மார்க்கெட்டு போன பின்னாடி, எப்போவுமே மார்க்கெட் போன பின்னாடி தான் விபரீதமான சிந்தனைகள்லாம் வரும் அவருக்கு. மகனை கதாநாயகனாக்கணும்னு ஒரு திட்டம் போடுறாரு. அவர்கிட்ட பெரிய ஃபினான்ஷியல் இல்லை அவர்கிட்ட. ஸோ அவருக்கு பெரிய மாதிரியான குடும்பம் அவருக்கு. எல்லாத்துக்குமே செட்டில்மெண்ட்டு, எல்லாத்துக்குமே நல்லது கெட்டது பார்க்குறது, இவர் போய் எல்லாமே இவர் தான் கல்யாணம் நடத்தி வைப்பார், வீட்டுக்கு எல்லாமே செய்கிறது. இப்போ இந்த மாதிரியே நீங்கள் வாழும்போது வரவு செலவு பண்ணுறது வேறு. சினிமாக்காரன் ஒரு 10 வருஷம் தான், அதுக்கு முன்னாடியே அவன் ஜோத்துக்கு பிச்சை எடுத்து அலைஞ்சு திரிஞ்சு வாய்ப்பு தேடி ஒருத்தன்ட்டையா போய் வேலை பார்க்கும் ஒரு நிறைவான வாழ்க்கை இருந்திருக்காரு. திரும்ப மார்க்கெட் போன பின்னாடியே என்ன சிக்கல் வரும்னா, குடும்பத்தை ஒரு சொகுசு வாழ்க்கைக்கு பழக்கப்படுத்திடுவாங்க. பிள்ளைங்கள்லாம் பெரிய கான்வெண்ட்டில் படிப்பாங்க, அல்லது வந்து இப்போ காரில் போய் பழக்கப்பட்டுருவாங்க. இவர் கம்பெனி ஃப்ளைட்லேயே போயிட்டு வருவார், இப்போ ஷூட்டிங்க்கு முக்கியமான இடத்துக்குலாம் போவார். லைஃப் ஸ்டைலை மாற்றி விட்ருவாங்க. திடீர்னு என்ன ஆயிரும்னா, அந்த லைஃப் ஸ்டைலுக்கான வருமானம் வராமல் போயிடும், அன்றாட வருமானம்னு ஒன்று இல்லாமல் போயிடும். அப்போ திரும்ப அந்த லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணும்போது காசு சீக்கிரமாக கரைஞ்சிக்கிட்டே